சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஸ்ருதி நம்ம ரவியை மீட் பண்ணி வா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. நம்ம ரவியும் ஸ்ருதியோட வீட்டுக்கு தான் கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு நினைச்சு நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஸ்ருதி கம்பல் பண்ணி வா வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கடைசியில பார்த்தா ஸ்ருதி நம்ம ரவியோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ரவிய பார்த்த அண்ணாமலை நீ மட்டுமா தனியா வந்திருக்கேன்னு கேட்க முன்னாடியே நம்ம ஸ்ருதியும் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. விஜயா விஜயா இங்க வா யார் வந்திருக்காங்கன்னு பாருன்னு கூப்பிடுறாரு. உடனே விஜயாவும் என்னங்க எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சுன்னு திரும்பி பாக்குறாங்க. நம்ம ரவியையும் ஸ்ருதியும் பார்த்த உடனே விஜயாக்கு சந்தோஷம் தாங்கல. ஸ்ருதி வாமா உள்ள வா, நீ வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தம்மா, எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்துட்ட, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா ஸ்ருதி வந்தது நம்ம ரோகிணிக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஸ்ருதி வந்து ரொம்ப பணக்கார பொண்ணு. விஜயா எப்பவுமே ஸ்ருதியை தான் தூக்கி வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதனால தனக்கு எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிடுவாங்களோன்னு ஒரு பயமும் இருக்கு. நம்ம ஸ்ருதி கிட்ட என்னம்மா இந்த அத்தையை பார்க்காம உன்னால இருக்க முடியலையா, அதான் வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. உடனே ஸ்ருதியும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆண்டி, நேத்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பிரச்சனைல இருந்து முத்துதான் என்னை காப்பாத்தினாரு. அவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனாரு. அவர் பேசினதுல நானே மனசு மாறிட்டேன். எங்க அப்பா பண்ணது தப்புதான், என்னதான் இருந்தாலும் மீனாவை அப்படி பேசிருக்க கூடாது. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நானே மனசு மாதிரி ரவியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஆண்டி. ஸ்ருதி இப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.